எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் மக்களே. ஏன்னா நீங்க இது வரைக்கும் எனக்கு சொல்லல. எது சொல்லலாம்? வணக்கம். வணக்கம் மக்களேவா. எல்லாருக்கும் வணக்கமா. ஓகே, சரி. இப்ப வீடியோக்குள்ள போகலாம். உங்க வாழ்க்கையை யாரு தீர்மானிக்கிறது? நீங்க தானே தீர்மானிக்கணும். உங்க வாழ்க்கையை அடுத்தவங்களை தீர்மானிக்க விட்டுட்டு வேடிக்கை பார்க்கலாமா? எந்த திசையில போகணும்னு நீங்க தான் முடிவு எடுக்கணும். அதை எப்படி போகணும் அப்படிங்கிறதையும் நீங்க தான் முடிவெடுக்கணும். எப்படி பசிச்சா நீங்க தான் சாப்பிடணுமோ, எப்படி தூக்கம் வந்தா நீங்க தான் சாப்பிடணுமோ, அது போல உங்க வாழ்க்கைய நீங்க தான் வாழணும். ஆமா, இந்த வாழ்க்கையில எதுவுமே நம்ம கையில இல்ல. பிறப்பை தேர்ந்தெடுக்கும் இறப்பை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடம் இல்லை. அது போலதான். எதுவுமே உங்க கையில இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் 100% உங்க கையில தான் இருக்குது. இப்ப இந்த நொடி உன் வாழ்க்கைய பத்தி நீ எதை தீர்மானிக்கிறியோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கை. இது 100% உன் கையில தான் இருக்குது. உங்க கையில தான் இருக்குது. மத்தவங்க உங்க வாழ்க்கையை டிசைட் பண்ணக்கூடாது. நீங்க எந்த திசையில எப்படி போகணும்னு. இத தேர்ந்தெடுக்கிறதுக்கும் ஒரு வயசு உண்டு. அது வரைக்கும் உங்க பெற்றவங்க சொற்பேச்சு கேட்டு நடங்க. ஓகேவா? டீல். ஓகே. இத நீங்க நம்புறீங்களா? எத? உங்க கனவ மத்தவங்க காண்பாங்கன்னு உங்களால நம்ப முடியுமா? நம்ப முடியாதுல்ல. எப்படி உங்க கனவ அடுத்தவங்க காண முடியும்? அது போலதான் உங்க வாழ்க்கைய அடுத்தவங்க வாழ முடியாது. நீங்க எங்க பிறந்தீங்க? உங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன? நீங்க சந்திச்ச சவால்களும் சறுக்கல்களும் என்ன? தோல்விகள் என்ன? அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். உங்க வாழ்க்கை உங்க கையில. அதை தீர்மானிச்சு நடங்க. ஒரு தோல்வி வந்துட்டா அதை ஃபுல் ஸ்டாப்பா வைக்காதீங்க. அந்த ஃபுல் ஸ்டாப்பை ஒரு கமாவா ஆக்கிட்டு நீங்க உங்க பாதையை தேர்ந்தெடுத்து போய்கிட்டே இருங்க. இன்றைக்குதான் பிறந்தோம், இந்த நாள் தான் என்னுடைய வாழ்க்கையோட தொடக்கம் அப்படின்னு உங்களை சுத்தி இருக்க தடைகள்லாம் உடைச்சு எறிங்க. 80sல தான் ஒரு ஸ்டோரி வந்ததுன்னு நினைக்கிறேன். இந்துமதியா எழுத்தாளர் சிவசங்கரியா, எனக்கு சரியா ஞாபகம் வரல. சின்ன நூல் கண்டா நம்மை சிறைப்படுத்துவதுன்னு. ரொம்ப அருமையான புக்கு, கிடைச்சா படிங்க. அது மாதிரி சின்ன சின்ன தோல்விகளும் சறுக்கல்களும் உங்களை உங்க வாழ்க்கைய சிறைப்பிடிக்கிறது. எல்லாத்தையும் பிச்சு போட்டு உங்க வாழ்க்கைய ஆரம்பிங்க. சந்தோஷமா இருங்க. அடுத்தவங்க உங்க வாழ்க்கை பாதையோ திசையோ தீர்மானிக்கிற உரிமையை மத்தவங்களுக்கு கொடுத்துறாதீங்க. உங்க வாழ்க்கை உங்க கையில. உங்க வாழ்க்கை உங்களுக்கு தான். உங்க வாழ்க்கைய உங்களை தவிர யாராலையும் வாழ முடியாது அப்படிங்கிறத மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க.
இந்த மாதிரி மனசுக்கு உற்சாகத்தையும் தூண்டுதலையும் கொடுக்கிற வீடியோக்கள் தினமும் உங்கள் வீட்டு வந்து சேர்றதுக்கு ப்ளீஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கருத்துக்களை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சதை போல மற்றவங்களுக்கும் இது பயனுள்ளதா அமையும் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களை மேலான ஆதரவை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. நன்றி. நாம இந்த மாதிரி வாழைப்பழம் வாங்குவோம். வாழைப்பழம் வாங்கும்போது இயற்கையான முறையில பழுக்க வைத்தது எது, மருந்துகள் வைத்து பழுக்க வச்சது எதுன்னு நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இந்த மாதிரி இது வந்து ஆர்கானிக் ஃபார்ம்ல இருந்து வாங்கின பனானா பாருங்க, இப்பதான் ஒண்ணா பழுக்க ஆரம்பிக்கும். அப்புறம் வாழைப்பழம் இயற்கையா பழுக்க வைக்கிறதுல வந்து பழங்கள் மட்டும்தான் மஞ்சள் நிறத்தை கொடுக்கும். இந்த காம்புகள் வந்து பச்சை கலரா தான் இருக்கும். அதுவே கெமிக்கல் வச்சு பழுக்க வைக்கிற பழத்துல இந்த காம்புகளும் மஞ்சள் நிறமா மாறிடும். இதுல பாருங்க, இது ஆர்கானிக் ஃபார்ம்ல இருந்து வந்த பழம் மட்டும்தான் பழுத்திருக்கு. இந்த காம்புகள் கிரீனா இருக்கு பாருங்க. இப்படிதான் ஒன்னொன்னா பழுக்க ஆரம்பிக்கும். பழம் பழுக்க ஆரம்பிச்சாலும் அதோடைய காம்பு பகுதி பாருங்க கிரீனா தான் இருக்குது. பழம் மட்டும்தான் பழுத்திருக்கு, இந்த காம்பு கிரீனா இருக்குது. இதை பார்த்து வாங்குங்க. முட்டை உடைச்சி ஊற்றும் போது கவுண்டர் டாப்பில் இப்படி சிந்திருச்சு. அது வந்து நம்ம என்ன தான் தொடச்சாலும் முட்டையோட ஸ்மெல் வந்து நம்மளுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, அந்த முட்டையில் வர அந்த ஸ்மெல் போகிறதுக்கு ரொம்ப ஈஸி. கொஞ்சோண்டு உப்புத்தூள், அது மேலே தூவிட்டு தொடச்சிங்கன்னா சுத்தமாக வந்துடும். அந்த முட்டையில் வர கவுச்சி ஸ்மெல்லும் இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த மாதிரி உப்புத்தூள் தூவிட்டு துடைக்கும்போது சுத்தமாக வந்துடும். இப்போ உங்களுக்கு தெரியும், இது சுத்தமாக வந்துருச்சு. அப்புறம் திருப்பி கொஞ்சம் தண்ணி தொட்டு தொடச்சிட்டிங்கன்னா கவுண்டர் டாப் சுத்தமாகிடும். முட்டையோட அந்த கவுச்சி ஸ்மெல்லும் இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்குது. நான் பாருங்கள், ஒரு துணி கூட வச்சு தொடச்சி வைக்கிறேன். சுத்தமாக இருக்குது பாருங்கள். இந்த குயிக் வெண்டைக்காய் ரெசிபிக்கு தேவையான பொருட்களை குயிக்காக பார்த்துடலாம். வெண்டைக்காய் நான் இதை எப்போ வாங்கினாலும் வாங்கி கழுவி தொடச்சி வச்சிருவேன். அப்போ உங்களுக்கு சமைக்கும் போது ஈஸியாக இருக்கும். கழுவிட்டு அப்போ பிசு பிசுன்னு ஆகும். நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தா கூட ஒரு நல்ல டவல் வச்சு தொடச்சிட்டு யூஸ் பண்ணலாம். அதனால கழுவி வச்சிருங்க. எங்கள் அக்கா என்ன பண்ணுவாங்க தெரியுமா, எந்த காய் வந்தாலும் உடனே ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வைக்க மாட்டாங்க. ஒரு பேப்பர் பரப்பி அதில் எல்லாத்தையும் பிரித்து வச்சு கொத்தமல்லி மட்டும் வேற கழுவிட்டு உள்ளார வச்சிருவாங்க. ஒரு டிஷ்யூல சுற்றி வச்சிருவாங்க. அவங்களுக்கு 1 மாசம் ஆனாலும் அது கெட்டு போகாது. அப்புறம் மற்ற காய்கறிகள்லாம் நல்லா கழுவி தொடச்சி அதுக்கப்புறம் தான் வைப்பாங்க. வெங்காயத்தை கூட சம்டைம்ஸ் கழுவிடுவாங்க. ஆனா ரொம்ப மழை இருக்கும் போது அதை நல்லா பேப்பர்ல பரப்பி காய வச்சிருவாங்க. இது சின்ன டிப்ஸ் தான், இதை நீங்க வச்சுக்கோங்க. ஸ்பீடா பேசினாதான் குயிக் ரெசிபி ரெடி ஆகும். இதுக்கு தேவையான பொருட்கள்: வெண்டைக்காய், 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, கூட கொஞ்சம் அரிசி மாவு போட்டுக்கிட்டீங்கன்னா இன்னும் கிறிஸ்பியா வரும். நான் எடுத்து வைக்கல, சொல்லிடுறேன். காரத்துக்கு தகுந்த மிளகாய் தூளும் கரம் மசால் தூளும் நான் கலந்து வச்சுக்குவேன். இதுல எப்பயுமே நான் இதெல்லாம் வீட்லயே அரைச்சி வச்சுக்குவேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, லெமன், அது பிசு பிசுன்னு ஒட்டிக்காம இருக்கிறதுக்காக லெமன் இல்லைன்னா 1 ஸ்பூன் தயிர் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு
மிளகாய் தூள் வேணும்னா இந்த அளவை குறைச்சிட்டு அதுக்கு பதிலா பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் உடம்புக்கு நல்லது. குழந்தைங்களுக்கெல்லாம் பெப்பர் நல்லது. ரொம்ப போட்டுறாதீங்க, அவங்களால காரம் தாங்க முடியாது. பெரியவங்களும் பெப்பர் யூஸ் பண்ணிக்கலாம், சேர்த்துக்கலாம். 10 மிளகு இருந்தா பகைவன் வீட்லயும் நம்ம சாப்பிடலாம் இல்லையா? அந்த பழமொழிக்கு தான் இந்த மாதிரி. ஐயோ, குயிக் ரெசிபிக்குன்னு சொல்லிட்டு நான் பேசிக்கிட்டே இருக்கேன். ஒரு கரெக்ஷன், போன வீடியோல அந்த வெள்ளை போண்டா செய்யறதுக்கு, அரிசி இட்லி மாவுல செய்யற போண்டாக்கு 1/4 ஸ்பூன் அப்படிங்கிறதுக்கு பதில 1/4 கரண்டின்னு சொல்லிட்டேன். அந்த மிஸ்டேக்கை கொஞ்சம் இப்ப நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாமா? இந்த மாதிரி கவுண்டர் டாப்ல நம்மளுக்கு ஃபுட் பேக் பண்ணி வர கண்டெய்னர்ஸை வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம கவுண்டர் டாப் வீணாகாம இருக்கும். இப்ப வெண்டைக்காய நம்ம கட் பண்ணிக்கலாம். எந்த கண்டெய்னர்ல நீங்க செய்ய போறீங்களோ அந்த கண்டெய்னரை எடுத்துக்கோங்க, அதுலயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் என்ன முத்தலா இருக்குதா? நான் இப்படி கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீல வாக்குல கூட கட் பண்ணிக்கலாம். எந்த லென்த் வேணுமோ அந்த லென்த்துக்கு இப்படி நீல வாக்குலையும் கட் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம் அது. இப்ப நான் வெண்டைக்காய் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்ப நம்ம ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸா சேர்க்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, அடுத்து எலுமிச்சை பழ சாறு, இப்ப 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவோட 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்திருக்கேன். இதையும் சேர்த்து மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுத நீங்க வீக்லி ஒன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. புளி பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் 1 வாரமா வச்சிருக்கேன். நீங்க கொஞ்சம் எண்ணெயும் உப்பும் கலந்து அரைச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இப்படியே ரொம்ப நாளைக்கு இருக்கும். இப்ப எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஆயில ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். உங்களுக்கு கையில ஒட்டுதுன்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஃபோர்க் வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பிரியாணி, தக்காளி சாதம் இதெல்லாம் இது பண்ணும்போது நீங்க சாப்பாட்டை கிண்டி விடும் போது இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு கிண்டி விட்டீங்கன்னா சாப்பாடு உடையாம இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. முடிந்த அளவு இந்த ஐட்டங்கள்லாம் செய்யும் போது கொஞ்சம் நல்ல எண்ணெய் காஞ்சிருக்கட்டும். நம்ம என்ன ஃப்ரை பண்ண போறோமோ அது போட்டதுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துருங்க. ஏன்னா ஹை ஃப்ளேம்ல இருக்கும் போதுதான் அது ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்காம தனித்தனியா வரும். அப்புறம் போட்டோனே உடனே கிண்டி விடாதீங்க. அது அப்படியே மசாலா எல்லாம் பிரிஞ்சு போயிடும். கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸ் விட்டுட்டு திருப்பி போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இப்ப இந்த நுரையெல்லாம் அடங்கினோடனே நம்ம இப்ப எடுத்துடலாம். இப்ப பாருங்க, நுரையெல்லாம் அடங்கிடுச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்துடலாம்.
நம்மளுடைய சுவையான வெண்டைக்காய் ஃப்ரை தயார். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு தயவு செய்து உங்க கமெண்ட்டை எனக்கு சொல்லுங்க.